Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்கள், இன்றைக்கு கூட நாம் தியானத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிற தேவ வசனம் லூக்கா எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் வசனம் 61, 62ஆம் வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தோன்னா, அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் அவனிடத்தில் சொன்னதை உணர்ந்தான். நீ சேவல் கூவதற்கு முன்பதாக இன்றைக்கு என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று சொல்வது இடத்துல பேதுரு அவர்கள் நினைவு கூறுகிறார் என்று வசனம் சொல்லுகிறார். அதுக்கடுத்து 62ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கணும், அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்கள், அதாவது இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னாடி பேதுரு கிட்ட சொல்லியிருப்பார். அதாவது நீ 3 தரம் சேவல் கூவது முன்பதாக என்ன மறுதளிப்பை என்று சொல்லியிருப்பார். அது சொன்னதின்படி பேதுரு அவர்கள் கூட அங்கே 3 தரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுதளித்திருப்பார். அந்த சேவலுக்கு ஒதுக்கும்போது அவர் மறுதளிக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் திட்டி சபிக்கவும் கூட அவர் பேதுரு அவர்கள் செஞ்சிருப்பார். அன்பானவர்களே, ஸோ அந்த விஷயம் நடந்த பிறகு அந்த சேவல் 3வது கூவும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரு பார்க்குறாரு. பேதுரு அவரை பார்த்த உடனே அவருனால முடியல, நான் இவர் மறுதளிச்சிட்டேனே அப்படி என்று சொல்லி அவர் என்ன அவர் மனம் கசந்து அவர் முன்னாடி முடியாதனால அங்கிருந்து போய் வெளியே போய் அவர் மனம் கசந்து அழுகிறார் என்பதை இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, ஸோ இந்த வசனத்தை நாம் இன்றைக்கு தியானத்தின் நோக்கம் என்னவென்று பார்த்தா பேதுரு இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டார் என்று அவரை குறை கண்டுபிடிப்பதற்காக நாம் இந்த வசனத்தை தியானிக்கவில்லை. அன்பானவர்களே, ஏன் இந்த வசனத்தை தியானித்திருக்கிறோம் என்று பார்த்தோன்னா அன்றைக்கு பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு 3 தரம் தான் மறுதளித்திருப்பார். ஏன்னா அதுக்கு பிறகு அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, அதாவது அவர் அன்றைக்கு ஒரு 3 தரம் மறுதளித்திருந்தார் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழித்திருந்த பிறகு அவர் மீண்டுமாக பேதுருவை போயிட்டு மீட் பண்ணிட்டு அவரை மீட் பண்ண பிறகு பார்த்தோன்னா அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நம்ம பார்க்க முடியும். அவரோட செஞ்ச அற்புதங்கள், அவர் செய்த பிரசங்கங்களால் ஒரு தடவை 5000 பேர் ரட்சிக்க, டைம் 4000 பேர் ரட்சிக்கப்படுவது, அவர் மரித்தது, இரத்த சாட்சியாக மரித்தது, இந்த காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியாமல் அவர் 3 தரம் மறுதளித்தார். ஆனால் அவரோட வாழ்க்கை திரும்பி எப்படி மாறினது என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது அன்பானவர்களே? ஸோ அனுதினமும் நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தடவை கூட நம்ம மறுதளிக்காமல் நம்மளோட வாழ்க்கை இருக்கிறதா, இல்லை ஏதோ சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது நம்ம அவர் மறுதளிக்கிறவராக இருக்கிறோமா அப்படி என்பதை குறித்து நம்மளே நாம் யோசித்து பார்க்கலாமா, நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா, நம்ம ஒரு மறுதளித்து கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை குறித்து நாம் நம்மளே ஆராய்ந்து நம்ம பார்த்து கொள்ளலாம். அன்பானவர்கள், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா இதை நாம் தியானித்ததின் நோக்கமே அதுவாகத்தான் இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் அவரை நாம் மறுதளிக்கிறோமா ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது, இல்லை நம்ம அவரை மறுதளிக்காமல் அந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அவரை மறுதளிக்காமல் நம்ம அவருக்காக நிற்கிறோமா என்பதை குறித்து நாமளே நம்ம ஆராய்ந்து பார்த்து கொள்ளலாம். அன்பானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.